கேட்கல. நான் உண்மையாலுமே கேட்கிறேன். யாரோ உங்கள மிரட்டுனதா சொல்லி சொன்னாங்களேன்னு. எதுக்கு மிரட்டுனாங்க? புரியலையே. ஏன் அன்மியூட் பண்றேன்னு கேட்குறீங்களா? எதுக்கு அட மிரட்டுனாங்க? அப்புறம் எதுக்கு எப்படி இந்த இன்ஃபர்மேஷன் என் காதுக்கு வந்துச்சு? தெரியலையே. ஏங்க சேகர் என்ன நான் தவறா கான்டெக்ஸ்டே தெரியாம மிரட்டுனாங்கன்னா? ஓ! என் ரேணுவும், சக்தியும் சிரிக்கிறாங்க. அப்ப ஏதோ இருக்கு. ஆஹா! ஐயோ! எங்களுக்கு எதுவும் தெரியாதுங்க. நீங்க சொன்னதுக்கு தான் சிரிச்சோம். இந்த மார்னிங் கிளார்க் பாவம் ரொம்ப இல்ல, நேரமா இல்ல. அதுதான் மியூட் பண்ணி மார்னிங் அன்மியூட் லாக்குக்காண்டி பண்ணி தான் ஒண்ணு சொல்ல வந்தேன். அது ம். இந்த சந்தான காமெடில 20 வருஷம் பகடா அப்படின்னோன, உடனே ம். 20 வருஷம் பகையா? அப்படி என்ன பகைன்னோன, 20 வருஷம் ஆயிடுச்சுல, அதனால என்ன பகைன்றத மறந்துட்டோன்ற மாரி, மார்னிங் லாக் கை தூக்கிட்டே இருந்தாங்க. இப்ப மியூட் எடுத்துட்டு, ஆமா என்ன கேள்வி கேட்க வந்தேன்றதே மறந்துட்டு திரும்ப போயிட்டேன். ஐயா மார்னிங் எங்கயா அப்படியே போயிட்டீங்க? நைட் நேரம் ஆயிடுச்சா? இல்ல விடிஞ்சிருச்சு. 1 மணி ஆகுது. மேல வாங்க வந்து பேசுங்க. எங்கயா மார்னிங்க காணோம்? ஓ! வந்து திரும்ப ரெக்வெஸ்ட் குடுத்துருக்காப்ல. ஐயா வேற யாராவது நீங்க பேசணும்னு ஆசைப்பட்டாலோ, இல்ல என்னையே வந்து நீ சொன்னதெல்லாம் ஒரு பாயிண்ட்ன்னு சொல்லிட்டு, நீ வேற கோவமா வேற இதெல்லாம் பேசுவியா? அப்படின்னு தூணு துப்புன்னா கூட, மேல நீங்க ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் வாங்கிட்டு வந்து தாராளமா பேசலாம். ஐல் பி ஓப்பன்லி ஆன்சரிங் ஆல் யுவர் கொஸ்டின்ஸ். இல்ல நீ நீ ஆன்சர் பண்ற அளவுலாம் நீ பெரிய ஆளே கிடையாதுனால ஒண்ணும் இல்ல. நீங்க கீழ் மாடியில தான் உட்கார்ந்து கேட்கறீங்கன்னா கூட நான் பேசிட்டு இருப்பேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது இந்த எஸ், எஸ் ஸ்பீக்கர் மார்னிங். ஸ்லாட் புக் ஆகி ஸ்பீக்கருக்கு இடம் கிடைக்காம இருப்போம். இன்னைக்கு இப்படி இருக்கு. ஓகே டாம், குட் நைட். ஆசிக் ப்ரோ ஐயோ! குட் நைட். இவரு எல்லாருக்கும் குட் யாருங்க நைட், குட் இவரு? நைட். நமக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சுட்டு ஆ, போறாரா? எப்படி அதாவது ஆக்சுவலி எ- இல்லைங்க, எ- நான் பிக் பாஸ் அப்போ உங்க ஸ்பேஸ்ல ரெகுலரா இருப்பேன். இடம் கிடைக்காது ம்ஹ்ம். பேசுறதுக்கு. இன்னைக்கு ஸ்பீக்கருக்கு யாரையா வந்தா கூட பரவாயில்லன்னு தோணுது. சரி, ஓகே. எல்லாருக்கும் பை பை பை, குட் நைட், ஹேவ் எ குட் டே. ஆ பிலிவன் ஏதோ சொல்ல முயற்சிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பிலிவன்? ஏதாவது சொல்லணுமா? தூண் துப்பலான்னு சொல்லி மேல வர சொன்னீங்கல்ல, அதுக்கு வந்துட்டோம். நைஸ். தேங்க் யூ சோ மச் ஃபார் தி வண்டர்ஃபுல் லவ். தேங்க் யூ, தேங்க் யூ. சக்தி புரியல சக்தி. ஆஹா! என்னங்கய்யா இந்த மார்னிங் வராரு, திரும்ப போயிடுறாரு, வராரு, போறாரு. ரோஷினி நீங்களும் வந்தீங்க, போனீங்க. என்ன கதை? பேசுவீங்களா மாட்டீங்களா எல்லாருமே? மார்னிங் இப்ப நீங்க வந்தீங்கன்னா தான் திரும்பவும் ரெக்வெஸ்ட் குடுத்துருக்காரு. ரோஸ்டி ரோஷ் மார்னிங் பேசினாலும் வாய்ஸ் கேட்குமான்னு தெரியலையே. இல்ல. ரோஷ் ஒரே ஒரு நிமிஷம் ரோஷ். நீங்க ஃபர்ஸ்ட்டே வந்து புக் பண்ணிட்டு போனீங்க. நீங்க ஸ்பேஸ் ஆரம்பிக்கும்போது வந்தீங்க. மார்னிங் வந்து ஒரு 20 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. அவர மட்டும் ஒரு 2 மினிட்ஸ் ஸ்பேஸ் விட்டு போயிரலாம். ஓகே. குட் கேர்ள். எஸ் மார்னிங். கேக்குதா? சொல்லுங்க. சூப்பரா கேக்குது மார்னிங். சொல்லுங்க மார்னிங். ஓகே. இல்ல லாஸ்ட் வீக் ஜாக், சௌந்தர்யா, விஷ்ணுவ பார்த்தேன் இங்க. அவங்க ஒரு இது ஸ்டார்ட் பண்றாங்க பெசன்னர்ல. மோக்ஷா மார்சன் சொல்லிட்டு ஒரு இது அது பார்க்கும்போது உங்கள சொன்னேன். டாம் உங்களோட தீவிர ஃபேன். லாஸ்ட் இயர்லேருந்து நீங்க ஃபினாலே போனீங்களாமே, அவங்க சொன்னாங்க. ஃபினாலேக்கு வந்து பிக்சர்லாம் போட்டாங்க அப்படின்னு. ஸோ பேசின ரொம்ப ம். நாள் கழிச்சு லாஸ்ட் இயர் உங்களை இது பார்த்தது தான் ஸ்பேஸில். அதுக்கப்புறம் 1 இயர் கழிச்சு இந்த சீசன் உங்களை பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம். இது நீங்கள் விஜய் சேதுபதி சொன்னது தான், எனக்கும் அதே கருத்து தான். உண்மையிலே ரொம்ப ம். டிசப்பாயிண்டட். போன சீசனுமே ரொம்ப டிசப்பாயிண்டடு. ஏன் வந்து நம்ம மக்கள் கேட்குற கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இன்னுமே இருக்குது. அது போன சீசன்லேயுமே இருந்தது. இந்த சீசனில் டு த ஒஸ்ட்டு, ரொம்பவே கோர் டு த ஒஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீலாக இருக்குது. இது ஏதோ சொல்ல நினச்சேன்னா, கண்டஸ்டன்ட் செலெக்ஷனுமே ரொம்ப பேடா இருக்கு. ஆக்சுவலா அவரு திவாகர் எல்லாம் வந்து ஏதோ மெடிக்கல் டெஸ்ட்டு, மெடிக்கல் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு தான் அவர செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இது என்ன அவருக்கு ஃபிசியோதெரபி எக்ஸாமா வச்சு செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு புரியவே இல்ல. என்ன டீம் ஆஃப் செலக்ஷன் இந்த வாட்டி பண்ணியிருக்காங்கன்னே எனக்கு புரியவே இல்ல. அண்ட் கண்டஸ்டன்ட்ஸ் தான் அப்படி இருக்காங்கன்னா, ஹோஸ்ட்டு படுமட்டத்தில ஷோ பண்ணிட்டு இருக்காரு. ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஸோ, அதனால எனக்கு அதே கருத்து தான் விஜய் சேதுபதி மேல. ஏன் இந்த மாரி கொஸ்டின்ஸ் தான் அதுக்கு டீம் வந்து என்ன பண்றாங்கன்னே தெரியல. இந்த Instagram, Twitterல போடுற மீம்ஸ் இதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. இல்ல அவங்களுக்கு கண்ணு தெரியலையா? இவ்ளோ கொந்தளிச்சு கேட்டுட்டு இருக்கோம். அத வந்து அவங்க கண்டுக்காம அவங்க அவங்களுக்கு தேவையான கன்டென்ட் வருதா, ஒரு மொக்கையான இந்த நடிப்பு அரக்கனும், மந்திரவாதி வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ, பலூன் அக்காவும் உங்க வீடு அபார்ட்மெண்ட் பக்கம் தான் கேள்விப்பட்டேன். எப்படி அது அது பலூன் அக்கா மட்டும் தெரியுமா? அது மட்டும் அது மட்டும் அவாய்ட் பண்ணிருங்க. அந்த டெர்ம் வச்சு யூஸ் இல்ல பண்ணாதீங்க. அவங்களே அவங்க அரோரான்னு இது கூப்பிடுங்க. YouTubeல அதான் வச்சிருக்காங்க இல்ல. ப்ரௌடா. ரியாவே நோ அதான் அவங்க சொல்றாங்க. அத வச்சுட்டு போட்டோம். நோ, 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 நோ. அவங்க அத வச்சுட்டு போட்டோம். நமக்கு அது தேவையில்ல. இல்ல ஏன்னா நம்ம அதான் உங்க ஸ்பேஸ்ல அப்படி அபார்ட்மெண்ட் பேசுறது இல்ல. ஆள் தான் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையா? ஆமா, ஆமாங்க. என்ன சக்தி? என்ன சிரிப்பு? புரியல எனக்கு. அவரு ஏதோ விஜய் டிவிய பொளந்துட்டு இருந்தாரு. அரோரா நானும் பிஆர் அடுத்து அடுத்து கேட்க குதிக்கிறேன். வந்துட்டோம். அரோரா பிஆரா? புரியல. என்ன சக்தி அடி இடி மாரி விழும். ஓ! டாம் த சைலண்ட் பியர். இப்ப பாருங்களா, அக்கா கொளுத்திக்கோ. எது?
டாமும் அரோராவும் ஒரே அபார்ட்மெண்ட்டா அப்படின்னுட்டு அங்கங்க கொளுத்த போது ஏங்க டாம். எனக்கே அது லாஸ்ட் இயர் நான் ஃபினாலே போகும்போது தாங்க தெரியும். அதுக்கப்புறம் அவங்க ரீல்ஸ் போடும்போதெல்லாம் பார்ப்பேன். ஆமா, என் பெட்ரூமும் கீழ டைல்ஸ் இப்படிதான் இருக்கு. என்ற வூட்டு செவுரு இப்படிதான். எஸ் கரெக்ட். அவங்களும் என் அபார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்க. கரெக்ட் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவேன். அதனால அரோராக்கு டாம் பிஆர் கிடையாது. அவங்களோட பேரப்பட்ட பேடிஎம்ன்னு எதுவுமே கிடையாது. அவங்களும் வாடகை குடுத்து தான் இருக்காங்க. டாமும் வாடகை குடுத்து தான் இருக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி யூ ஆர் கரெக்ட் சக்தி. இங்க என்ன இந்த இந்த ட்விட்டர்ல நானு என்ன பார்க்குறேன்னா, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு க்ளோஸ்ன்னு தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த க்ளோஸ்ன்னு சொல்லிட்டாவே போதும். அடுத்து வந்து அவிங்கள போட்டு அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. லைட்டர் நோட்ல. லைட் நோட்ல நீங்க சொன்னீங்கன்னா கூட, எனக்கு இவங்கள தெரியுமே, எனக்கு இவங்க கூட பேசுவேனே அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டோம்னா கூட, அத வந்து வேற விதமா இவங்க எடுத்துக்கிறாங்களே தவிர, அத ஒரு பாசிட்டிவ் நோட்ல எடுக்கல. இப்ப நம்மளே நெறைய பேத்த அப்படிதான் போட்டு அடிக்கிறோம். அப்படின்றப்ப நமக்கு சொல்றதுக்கான உரிமையும் கிடையாது. இது வந்து ஒரு பொது கருத்து. புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரியலன்னா எனக்கு தனியா கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஓய்! எஸ் மார்னிங்ல இருக்கு. நானும் ஜாக்க ரொம்ப கேட்டதா இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா கேட்டதா சொல்லுங்க. ஷூர் 24th அவங்க ஓப்பனிங் சொன்னாங்க ஈவினிங். அப்படியா? ஆமா, ஓகே. ஜாக், ரயான் எல்லாரும் வருவாங்க அந்த டீம். சூப்பர் மார்னிங். என்ன பிலிவ் நீங்க எதுக்கு இந்த சிரிப்பு சிரிக்கிறீங்க? எனக்கு புரியல. நினைச்சேன், சிரிச்சேன் டாம். ஒண்ணும் இல்ல டாம். ஓகே. ம்ஹ்ம். ஃபினாலே ஐஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க எப்படி எவ்ளோ இருந்தது போன வருஷம்? ஐஸ் வந்து எவ்ளோ கண்ணியமா, மரியாதையா நடந்துக்கிறாங்க. ஏன் ஐஸ்? ஆனா இந்த பிலிவ் எப்படி நடந்துக்குதுன்னு மட்டும் பாருங்களேன் நீங்க. போன வருஷம் ஃபினாலே எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது? அந்த டாக் பேக்லாம் உண்மையிலே எப்படி ஒழுங்கா தான் டீம் பண்றாங்களா இல்ல மொக்கையா பண்ணாங்களா? உங்க அனுபவம் எப்படி இருந்தது? அதே டீம் தான் இப்ப இருக்காங்க இந்த 9க்கும். ஆ அது இல்ல. அந்த அளவுக்குலாம் எனக்கு தெரியாதுங்க. நான் வந்து ஓசில பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சுச்சு. ஓசில போய் பார்த்துட்டு வந்தேன். ஓசிலனா என்ன காருக்கு போறதுக்கு ஒரு ரூ. 1500 வரதுக்கு ஒரு ரூ. 1500 செலவு பண்ணிட்டு போய் பார்த்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஸ்டேஜ்ல அவரு எப்படி பேசினாருன்னா, கேவலமா பேசினாரு. முன்னாடி ஸ்டேஜ்ல வந்து நின்னவங்க உங்களுக்கு புடிச்சிருந்துச்சா? இல்ல எனக்கு புடிக்கல. அவங்களும் கேவலமா இருந்தாங்க. இந்த பக்கம் பின்னாடி திரும்பி பார்த்தேன் ஜாக் இருந்துச்சு. ஜாக் கிட்ட ஜாக்ன்னு கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன். அப்புறம் தனியா பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சுச்சு. மஞ்சரியோட ஃபியான்ஸே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க என்னோட வாய்ஸ பார்த்ததுமே ஐடென்டிஃபை பண்ணாங்க. அது ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. அப்புறமேட்டு போயி ஜாக் கூட தனியா பேசி வீடியோ எடுத்தேன். யாஹ்! அப்படிதான். மார்னிங் நீங்க ம். கேட்க மறந்து வெளிய போயிட்டு திரும்ப உள்ள வந்து கேட்கணும்னு நினைச்ச கேள்விதானா மார்னிங்? இல்ல நான் அவங்க 1 இயர் கழிச்சு பார்க்கறதுனால எனக்கு இந்த ஷோவை நான் பார்க்கவே இல்ல. வீக்கெண்ட் மட்டும் தான் பார்க்குறேன். அதான் என்ன நடக்குன்னு தெரியாது. அதான் டாமோட குரலை கேட்டு வந்துட்டேன். ஓடோடி இங்க வந்திருக்கேன் ஐயா. நைஸ்ங்கய்யா. மழை ரொம்ப பெய்யும்போதே நெனச்சேன். ம். பட் ஸ்டில் தேங்க் யூ சோ மச் ஃபார் த லவ் மார்னிங். அப்பப்போ வந்து பேசுங்க. இந்த சீசன் பார்க்காதீங்க. பார்க்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. பார்த்துட்டு நீங்க கேள்வி கேட்காம இருக்கிறது எங்களுக்கு நல்லது. அதான் கண்டஸ்டன்ட் பார்த்தோன்னே முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். ஊத்தி மூடிடலாம் அப்படின்னு இந்த டைம் பார்க்கவே வேணாம் முடிவு எடுத்தாச்சு. வைல்ட் கார்டு வந்தா குட் எல்லாம் குட் குட் இன்ட்ரெஸ்டிங்கா குட். பண்ணா பார்ப்போம். ம். சூப்பர். டாம் வைல்ட் கார்டு யாரு? பிரஜின் சாண்ட்ரா. வைல்ட் கார்ட். பிரஜன் அடங்கப்பா! சாண்ட்ராவா? ஆமா பார்வை இன்னைக்கு லைவ்ல ஆமா அப்படிதான் சொல்லிட்டாங்களாம். பார்வே லைவ்ல சொல்லிட்டாங்களா? ஆமா ஒரு மீம் பார்த்தேன். யார்ரா நீங்க? எதையுமே சஸ்பென்ஸா வைக்க மாட்டீங்க. இல்ல ஆக்சுவலி ஆல்ரெடி அந்த போஸ்ட்லாம் போட்டுட்டு தானே இருக்காங்க. சரி இருங்க ரோஷ் வந்து கொஞ்சம் வெடிப்பாங்க. நான் ரோஷ் வெடிக்கிறதெல்லாம் கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு கூலா பேசுவோம். சொல்லுங்க ரோஷ். கம் ஆன் ஓப்பன் யுவர் மவுத். வெ அன்மியூட் யுவர் ஸ்பீக்கர். வெடிக்கவா? வெடிக்கிற அளவுக்குள்ள எதுனா இருக்கா? எனக்கு இந்த ஆதிரைய பார்த்தா சப்புன்னு அறையலாம் போல இருக்கு. ஏன் இந்த ஹஸ்கி வாய்ஸ்ன்னு ஃபர்ஸ்ட் நான் ஹை தெரிஞ்சுக்கலாமா ரோஷ்? ஹை ஃபீவர் டாம். அச்சச்சோ! ம். சரி ஓகே. ரெஸ்ட் எடுக்கணும். அதான் முக்கியம். அ இல்ல எனக்கு ஆதிரை வினோதே ஒரு ஜஸ்ட் மிஸ்ல ஆதிரை கால் இறக்கிட்டாங்க. பட் அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் மொமெண்ட்ல இப்ப நான் விளையாட்டுக்கு ஒருத்தங்கள அடிக்கிற மாரி போய் தெரியாம அடிச்சுட்டேன் ஒரு தடவ. இன்டென்ஷன் அடிக்கணுங்கிறது கிடையாது. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல கை ஓங்கிட்டேன். பட் கை ஸ்லிப் ஆயி லிட்டரலா அடிச்சுட்டேன். அதோட இம்பாக்ட் வந்து அவங்க கண்ல அந்த அவங்க ஸ்பெக்ஸ் போட்டிருந்தாங்க. அது அடிபட்டு அது லிட்டரலா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அதே மொமெண்டம் உங்க வீடு எங்க இருக்கு ரோஷ்? உங்க வீடு எங்க இருக்கு? ஏர்போர்ட். ஏர்போர்ட்.
ஏர்போர்ட் நியர்பை போலீஸ் ஸ்டேஷன். ஆமா 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 ரோஸ் தான். ஒருத்தர் கண்ணு போயிடுச்சு, அடிச்சிட்டாங்க, வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. ரெக்கார்டட் தான், ரெக்கார்டட் ஒரு தான். பிரச்சனையும் ட்விட்டர். ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆமா ஆமா அரெஸ்ட் பண்ணிருங்க. பண்ணிருங்க ம். பண்ணிருங்க. டேய் நியாயமா அரெஸ்ட் பண்ணிருக்கலாம். ஏய்யா, கண்ணு போயிருக்கு ஒருத்தருக்கு. அது இவங்களே இங்க வந்து வாக்குமூலம் கொடுக்குறாங்க பிக் பாஸ் வீட்ல அவனுங்க பண்ற மாதிரி. நாங்க போலீஸ்ல புடிச்சு கொடுக்க மாட்டோமா? சரி சரி. புரியலையே. அப்புறம் வந்து யார் கொந்தளிப்பா? சேது வந்துட்டு போனா. சரி, சரி. ஆ. அப்ப எனக்கு வந்து ஒரு செகண்ட்ல அவ எட்டி உதைச்சது மிஸ் ஆயிடுச்சு. இத்தனைக்கும் அவர் கீழ உட்கார்ந்திருக்காரு. அவங்க லிட்ரலா ஆல்மோஸ்ட் அவன் செஸ்ட்க்கு ஈக்குவலா கால தூக்குனாங்க. ஒரு செகண்ட்ல ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா, அது எப்படி இருந்திருக்கும்? ஃபேஸ் செஸ்ட்க்கு ஈக்குவலா கிடையாது. ஃபேஸ்க்கு ஈக்குவலா. ஃபேஸ்க்கு ஈக்குவலா. ஃபேஸ்னா அந்த தவடை கிட்ட முட்டி இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் மிஸ்ல அடி விழுந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? இல்ல அது ஒரு இஷ்யூவா இருந்துச்சுன்னா பிசிக்கலி அது எவ்வளோ பெரிய மேட்டரா இருந்திருக்கும்? அந்த மொமெண்டம்ல அந்த பொண்ணுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் சுத்தமா கிடையாது. எந்த விஷயத்துலயுமே கிடையாது. அவளோட பிஹேவியரல் ஆக்டிவிட்டில கிடையாது. அவளோட பேச்சுல கிடையாது. எதுலயுமே கிடையாது. திவாகரும் பார்வதியும் சண்டை போடும்போது ஒரு ஓரமா நின்னு லிட்டரலா சூனிய கிழவி மாரி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு அத பார்க்கும்போது, "யாரும்மா நீ? ஐய்யயோ! உன்னையெல்லாம் பூர்ணிமாவோட கம்பேர் பண்ணி நான் பூர்ணிமாவ அசிங்கப்படுத்தவே விரும்பலன்ற" அளவுக்கு இருந்துச்சு எனக்கு. அது ஒண்ணா. அதுக்கப்புறம் எனக்கு பார்வதி இப்ப எத்தன பேர் இங்க அடிப்பாங்கன்னு தெரியல. பார்வதி வந்து நான் என்ன சொல்றேன், அவங்க ஒரு ரூட் எடுத்துட்டாங்க. நான் நெகட்டிவா தான் அது ஆல்ரெடி நெகட்டிவ் தான். அதுல நெகட்டிவா ப்ளே பண்ண எனக்கு. நானா ப்ளே பண்ண போறேன். அவ்வளோதான். அது என்னவா இருந்தாலும் அத நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். அப்படின்ற ஒரு கால் எடுத்து அவைங்க அத தெளிவா பண்றாங்க. நான் வில்லனா இருக்கேன்னு நெனைக்கிறேன். அவங்க வில்லனா இருக்காங்கல்ல, நமக்கு அவங்களலாம் பார்த்தா இரிட்டேட் ஆகுது தானே! நம்மளாட்ட பார்வதி பேசுறத ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல டாலரேட் பண்ண முடியலல்ல. அததான் பார்வதி பண்ணணும்னு தான் நெனைக்குது. அவ கிளியரா ப்ளே பண்றா. இந்த டாஸ்க்ல பார்வதி அத பண்ணாம, இவங்க சொல்றதுக்கெல்லாம் ஓகே பண்ணிட்டு பாட்டில்ல சரி, சரின்னு வாங்கி வச்சிருந்தா, டாஸ்க் இன்ட்ரஸ்டிங்கா இருந்திருக்குமா? எனக்கு புரியல. டாஸ்க்க வேற எப்படி விளையாடணும்? வேற எப்படி அணுகணும்? இவங்க இவங்களுக்கு கனி இன்னைக்கு சொல்றாங்க. எனக்கு காசு வேணும். அதுக்காக நான் இப்படி ஏம்மா கனி எனக்கு புரியல. நீ விஷம். நீ கம்ப்ளீட்டா விஷம். நீ ஒண்ணத்த எடுத்து முன்னுக்கு வைக்க மாட்ட. நீ ஒரு 10 பேர் மண்டையில ஏத்திட்டு உனக்கு சார்பா அவைங்கலாம் வருவாங்க. அதுலயும் இந்த சபரிநாதன்னு ஒருத்தன் இருக்கான் பாருங்க அந்த வீட்டுள்ள. நான் வாட்டர் மில்லன கூட டாலரேட் பண்றேன். தயவு செஞ்சு அந்த சபரிய வெளில அனுப்பிச்சிருங்க. காலைல கெமியோட கான்வர்சேஷன்ல ரோஷினி, என் தலைவி அப்படியே பாத்தீங்களா? நீங்க பேசுறதுக்கெல்லாம் எமோஜிலே பதில் சொல்லிட்டு இருக்காங்களாம். அன்மியூட் பண்ணாம. நீங்க அன்மியூட் பண்ணாம இன்டரப்ட் பண்ணக்கூடாது இல்ல. நீங்க பேசுங்க ரோஷ். ஆஷிக் இப்படிதான். அப்ப எனக்கு வந்து இன்னைக்கு காலையில கெமியோட கான்வர்சேஷன்ல கெமி வச்ச கேள்வி கரெக்ட். சபரி உடனே சொல்றாரு. இப்ப அவரு வந்து புத்தர் ஃப்ளோல வேற ஒரு கெட்ட வார்த்தை வந்துருச்சு. அவர் வந்து புத்தர், காந்தி ஐயையோ! இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒருத்தர். அவரு வந்து சொல்றாரு கெவி கிட்ட. நானும் நீயும் சண்டை போட்டுக்க இன்னும் ரொம்ப நாள் இருக்கு. என்ன சுமார் ஒரு 105வது நாள் சண்டை போடுவியா தம்பி நீ? அப்படின்ட்டு இருந்துச்சு எனக்கு காலையில அத பார்க்கும்போது. சைமருக்கு கிமி சண்டை போட இதுக்கெல்லாம் நம்ம சண்டை போட்டுக்கணும். சரி. எப்பா நீ எதுக்குப்பா பிபி வீட்டுக்கு வந்த? சர்ச் ஃபாதரா வேலை பார்க்க. என் என் பிள்ளையே ஒரு பாயிண்ட் ம். மட்டும் நானு சொல்லிக்கிறேன் ரோஷ். சபரி எக்ஸாக்ட்டா என்ன பண்றாருன்னா, அந்த கேம் லாஸ்ட் வீக் ஒண்ணு நடந்துச்சுல்ல ம். மாஸ்க்கு. அதுல எனக்கு இது வந்து அன்பு கேங் தான். ஆனா இதுல வந்து யாரு வரணும், யாரு எனக்கு விட்டு தருவாங்கன்றது எனக்கு தெரியும். அவங்கள வந்து நான் ஃபர்ஸ்ட் லெவலா வச்சுப்பேன். ஓகே. யாரு எனக்கு விட்டு தரமாட்டாங்கன்னு தெரியும். அவங்கள செகண்ட் லெவலா வச்சு கேம விட்டு தூக்கிருவேன். இன்னையோட கேம்லயுமே லிட்டரலா அதான் அவர் ப்ளே பண்ணாரு. கலைக்கு வந்து சாப்பாட ஊட்டி விட்டு, கலைக்கு அன்பு காட்டி, கனி ஒரு பக்கம் சோறு ஊட்டுனதுமே கலை படுத்துட்டான். சபரி ஒரு ஸ்பூன் ஊட்டுனதும் அவ்வளவுதான் உப்பு மூட்டை ஏறிட்டான். ஓகே. ஏறுனதுமே ஓகே. நம்மளும் இனிமே இந்த அன்பு கேங்ல தான். நம்மள வீட்ட விட்டுலாம் அனுப்ப மாட்டாங்கன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டான். ஓகே. அதுக்கப்புறமேட்டு போய் காயின் உனக்கு வேணுமா? இல்லடா நான் வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறோமோ குடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இவன் கலைய நினைச்சுட்டான். மக்கள் கிட்ட வந்து இந்த காயின நம்பிலாம் நான் கிடையாது மக்களே. உங்கள நம்பி தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா, இவனுக்கு வந்து மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு இந்த தத்திக்கு ஒரு வேணாங்க. இவனுக்கு ஒரு அபிப்பிராயம். ஓகே. அதனால வேணாம் அப்படிங்கிறான். அவன் சாப்பிட்டு டோன்ல பேசினதே இவன் வேணான்னு சொல்லணுன்றதுக்காக தான். கரெக்ட்டா?
அதுக்கேத்த மாரியே அவனும் வேணான்னு சொல்லிட்டான். இந்த பக்கம் நம்ம தலைவர் சபரி வந்து இப்ப வந்து அவருடைய டெக்னிக்கல் மூளை எல்லாத்தையுமே வந்து கோடிங்லாம் டைப் பண்றாப்ல. டைப் பண்ணி பிக் பாஸ் தெளிவா சொல்றாரு. நீங்க யாருக்கு குடுக்குறீங்க? இங்க போடுறீங்களா? அப்படின்னதுமே வந்து யோசிச்சுட்டு 2 நம்ம போட்டுக்கலாம். நம்ம எப்பயுமே அந்த செயின்ட் பட்டத்த விட்டு குடுத்துறக் கூடாது. வேற எவனும் அத பண்ண மாட்டான். நம்ம 2 காயின் குடுத்துட்டோம்னா, அதையே அவனுங்க 2 வருஷத்துக்கு பேசுவானுங்க. அத நம்ம கன்டின்யூ பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டு வெளில போறேன். திரும்ப யோசிச்சுக்கோங்க. நீங்க வெளில போனீங்கன்னா திரும்ப உள்ள வர முடியாது அப்படின்னதுமே, அப்படியா சொல்றீங்க? சரி ஓகே. இருந்தாலும் எனக்கு அந்த செயின்ட்ன்ற அந்த 5 எழுத்து தான் முக்கியம். நான் வெளில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டு, முன்னாடி நின்னுட்டு அ அ கெமி வந்து எனக்கு இன்னைக்கு பாட்டில் குடுத்தான். மத்தவங்ககிட்டயும் நான் பேசிட்டேன். ஏன்னா இவன் தான் பாட்டில் குடுத்தது இன்னொரு யாரு? கலை. கலைக்கிட்ட இவரு பேசிட்டாரு. கலை தான் வந்து வேணான்னு சொல்லிட்டு, "நீங்களே வச்சுக்கோங்க. மக்கள் என்ன காப்பாத்திருவாங்கன்னு" சொல்லிட்டாப்ல. கெமிக்கு குடுக்குறேன். அங்க வந்து இவரோட டெக்னிக்கல் ஸ்கில்ல வந்து இன்னொரு டைம் இம்ப்ளை பண்றாப்ல. ரம்யா உங்ககிட்ட எத்தன காயின்மா இருக்கு? சுபிக்ஷா உங்ககிட்ட எத்தன காயின் இருக்கு? நேத்து ஓகே. நீ 11 நீ 10. ஓகே. ரம்யா ஜோ உனக்கு அப்படின்னதுமே பிக் பாஸ் கரடி காரி துப்புன கதையா? காரி தூணு துப்பி சபரி, நீ யோசிக்கிறதெல்லாம் கரெக்ட் தான். உன் டீம்ல உனக்கு யாரு பாட்டில் குடுத்தாங்களோ, அவங்களுக்கு தான் நான் நீ பாட்டில இது குடுக்க முடியும் அப்படின்னதுமே, ஆ கனி, நான் உங்ககிட்ட சொன்ன மாரியே உங்களுக்கு ஒரு காயின். எஸ், நவ் யூ கேன் கால் மீ செயிண்ட் அப்படின்னதும் எல்லாம் சேர்ந்து கோரஸா கிளாப், கிளாப், கிளாப்னு பட்டர்ஃப்ளை கிளாப் வேற இதுல. டேய் என்னடா பண்றீங்க? நல்லா அந்த விக்ரமன் படத்த எங்களுக்கு ஓட்டி காட்டுறீங்களாடா நீங்க? அவரு கூட நல்லா எடுப்பார்றா. நீங்க ஏன்டா எங்களுக்கு இந்த மாரி கேவலமான படத்த காட்டுறீங்க? அப்படிதான் இருந்துச்சு. ஒரே இப்ப ஒ ஆஷிக் எனக்கு ஒரே தெரியும். நீங்க கல்ல எடுத்து கையில ரெடி ஒரே சொல்லுங்க, ஒரு சொல்லுங்க. பாயிண்ட் அதுல. கலை ம். கனி வந்து பார்வதியோட பிளேட்ல இருந்து ஊட்டி விட்டதுக்கும், சபரி பேசினதுக்கும் தான் கலையோட ரியாக்ஷன் வந்து அந்த டேபிள எட்டி உதைச்சது. அதுவும் அதுவும் உண்டு. இன்னொன்னு வந்து இந்த வாரம் வெளியில போகாம இருக்கிறதுக்கு நம்ம ஸ்கிரீன்ல தெரியணும். நம்ம பேசினா இவனுங்க எதுவுமே கேட்க மாட்டானுங்க. ஆனா ஏதாவது ஒரு பொருள சேதாரப்படுத்தினா கண்டிப்பா இவனுங்க ப்ரோமோல போட்டு காட்டுவானுங்கன்றத கலை புரிஞ்சுக்கிட்டான். இது அழகா வேற அதனால இப்ப மாத்துனாரு. எதையாவது அவரு எட்டி கேட்க வந்து உதைக்கணுமே. அதான் கேட்க ஆமா. வந்தது எஃப்ஜே ம். ஆதிரிக்காக தான் கேட்க வந்தாரு. கடைசியில எப்படி கரெக்ட். மாத்திட்டாருன்னா, நான் ஒர்க்கரா எல்லாருக்காகவும் கேட்க வந்தேன் அப்படின்ற மாரி ஆ மாத்திட்டாரு. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் மாத்துனாங்களே. இது பிராங்க். பிராங்க் நான் அப்படின்ட்டு. எட்டி உதைச்சது பிராங்க் அப்படின்னு. இப்ப வந்து இவரு சொல்லுவாராம். நீங்க உள்ளே இருந்துக்கலாம் கலை அப்படின்றதுமே தேங்க்யூ நான் உட்காரும்போது பிராங்க். நீங்க தான் இந்த வாரம் எலிமினேட் பிராங்க் வெளில வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருணுமா. எனக்கு எதுக்குடா அதையும் பண்ணிடுறேன். சும்மா இருக்க டேபிள்ல இவன் உதைக்கிறான்னு புரியவே இல்ல கொஞ்ச நேரத்துக்கு. இவங்க தானடா சட்டை போட்டுட்டு இருக்காங்க. எதுக்குடா சும்மா இருக்க டேபிள்ல எட்டி உதைக்கிற அப்படின்ட்டு இருந்தது. கடைசியில எனக்கு இந்த கான்டெக்ஸ்டே புரியல. இப்ப நீங்க சொன்ன உடனே தான் புரிஞ்சது. பரவாயில்ல டாம். சம்டைம்ஸ் நீங்க பேசுறது யூஸ்ஃபுல்லா இருக்கு. புரியல. சக்தி ஜோ கம் அகைன். இன்னைக்கு நான் ரொம்ப கொந்தளிச்சுட்டேன். அதனாலதான் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசுறேன். எஸ் சாரி ரோஷ். நான் ஒரு பாயிண்ட் சொல்லி எனக்கு எடுத்து எசப்பாட்டு பாடி ரேணு ஒரு பாயிண்ட் சொல்லி ரேணு கூட சேர்ந்து சக்தி ஒரு பாயிண்ட் சொல்லி இந்த இன்பிட்வீன்ல ஆசிக்கு ஒரு டைம் சொல்ல வந்து நீங்க பேசலாம் இப்போ. ஐம் சாரி. இல்ல ஒரு பிரச்சனையும் இல்ல. அது அது வந்து ரொம்ப டர்ட்டியா இருக்கு சபரி பண்றது. எனக்கு வீக்கெண்ட்ல வந்து சபரிய "ஐயா நீ செயிண்ட்டா தான் இருக்கன்னா, கதவ தொறந்து வைக்கிறேன். தயவு செஞ்சு வெளில வந்துரு" அப்படின்னு சேது சொல்லணும். ஆனா சேது கிட்ட நான் அதெல்லாம் எதிர்பார்க்கறது வேஸ்ட் ஆஃப் டைம். அது ஒண்ணு. அடுத்தது இந்த எஃப்ஜேய பார்த்தாலே எனக்கு யோயோ! ஏன்டா இப்படி வைக்கிறீங்க? எங்கேருந்துடா கண்டஸ்டன்ட்ட புடிக்கிறீங்க? எனக்கு ஒண்ணே ஒண்ணு தான். இவ்ளோ கோடி செலவு பண்ணி ஒரு ஷோ எடுக்குறீங்க. தரமா ஒரு 5 பேர் இன்டர்வியூ எடுக்க, கூட்டு வந்து உட்கார வச்சு, ஒரு 20 கண்டஸ்டன்ட் தரமா எடுக்க உங்களுக்கு துப்பு இல்லையாடா? துட்டு கேட்பாங்க. அவங்க எல்லாம் துட்டு கேட்பாங்க. இவங்க எல்லாம் வந்து 4 பேத்த சாக்கு பையில போட்டு கூட்டு வந்துக்கிறாங்க. இல்ல டாம். எனக்கு அந்த இன்டர்வியூ பண்ண ஆளையே இன்டர்வியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்களோட ஐக்யூ லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இல்ல வில்லுவன். நைஸ். விஜய் டிவி போலீஸ் கேட்டுங்க. யா. வில்லுவன். அவங்க அதிகபட்ச கேள்வி என்ன தெரியுமா? உள்ள போய் நீங்க என்ன பண்ணுவீங்க? உள்ள உங்களுக்கு ஏன் எடுக்கணும்? இது 2 தான். இது 2த்துக்கும் இவங்க என்ன தெரியுமா பதில் சொல்லுவாங்க? சார் நான் கன்டென்ட் குடுப்பேன். எனக்கு இத்தன ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இத்தன வியூஸ் போகும் ஒரு நாளைக்கு உங்க Hotstarல. ஒரு மண்ணாங்கட்டியும் போவாது. இந்த யார் அவிங்க அரோரா சொன்னாங்கல்ல, "நீங்க ஏன் பிக் பாஸ் பேர் மாத்த தானே வந்த. அந்த பேர மாத்த என்னமோ அத பண்ண." நான் ஏன் பேர் மாத்த வரேன்? நான் காசு சம்பாரிக்க வந்தேன். வெளில போனா சப்ஸ்கிரிப்ஷன். உண்மையாவே அந்த பொண்ணு 1200 பேர் புது சப்ஸ்கிரிப்ஷன் இந்த 2, 3 நாள்ல. அந்த பொண்ணு உள்ள இருந்துட்டு அந்த பொண்ணு ஜாலியா வெளில சம்பாரிக்குது. இதுல ஹைலைட் என்னன்னா, இப்ப திவாகர் மேட்டர் ஆக்சுவலா இன்னைக்கு காலையில நடந்துச்சு. நான் ஸ்பேஸ் போட்டப்போ, ஜோ சேனல்ல இருந்தாப்ல. அப்போ நான் ரொம்ப கடுப்பாயி பேசிக்கிட்டு இருந்தேன். ஜோ சொன்னாரு, "கொஞ்சம் சத்தமா பேசு, சேனலுக்கே கேட்கும்" அப்படின்னு. அப்ப ஜோ கவுண்டர் பாயிண்ட் நெறைய எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாரு ஒரு இஷ்யூக்கு. திவாகர் மேட்டருக்கு. இப்ப நான் அதே கேள்வி நான் இங்க வைக்கிறேன்.
நான் என்ன சொன்னேன்னா, திவாகர் மாரி ஒரு பெர்சனுக்கு ரெட் கார்ட் குடுக்கணும். ஏன்னா, லிட்ரலா பிரதீப் பண்ணது நம்ம யாருமே பார்க்கல. தெரியாது. ரெட் கார்ட் குடுத்து வெளில அனுப்பிச்சுட்டீங்க. கட் பண்ணா, சரவணன்ற ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச ஒரு விஷயத்துக்காக ரெட் கார்ட் குடுத்து வெளில அனுப்புறீங்க. ஆனா, சரவணன் சொன்னதுக்கு பின்னாடி அது இல்ல. அவர் கமல திட்டினது ஒரு மெயின் ரீசன். ஆனா, நம்ம காட்டப்பட்ட காரணம்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த காரணத்த வச்சே பேசுவோம். இப்ப திவாகர் உள்ள பார்க்குற பொண்ணுங்க கிட்டலாம் வாமனுக்கு முத்தம் குடுன்னு சொல்றதோ, கட்டிப்புடின்னு சொல்றதையோ, கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றதோ, இதெல்லாம் தப்பு இல்ல. அப்போ ஏன் இத அட்ரஸ் பண்ணவே படல? திவாகர் மாரி ஒரு நபருக்கு ரெட் கார்ட் குடுக்கணும்னு நான் வைக்கிறேன். ஒரு ஸ்டேட்மெண்ட்டா. அப்போ அங்க சேனல் அதர் சைட்ல இருந்து ஜோ கேட்குறாரு. இத உள்ள யாராச்சும் கண்டெம் பண்ணாங்களா? உள்ள இத கொஸ்டினா வச்சாங்களா? அப்படி வைக்காத வரைக்கும் அப்ப நான் கேட்கிறேன், எனக்கு என்ன காட்டப்படுதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒரு ஆடியன்ஸ நான் என்ன கன்சியூம் பண்றேன்னு இருக்குல்ல. அப்போ இது தப்பு அப்படின்னு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்ட எடுத்து வச்சப்போ, அந்த சைட்ல அக்செப்டன்ஸ் இல்ல. இது யாருக்கு பதில் இருந்தாலும் சொல்லுங்க. நான் அத அப்படியே எடுத்துட்டு போய் அங்க சொல்லுவேன். நான் காலையில எனக்கு எனக்கு இது கன்வின்சிங்கான பதில் எனக்கு கிடைக்கவே இல்ல. என்னாட்டும் சொல்லவும் முடியல. சேனல் ரொம்ப ஈஸியா சொல்லிடுறாங்க. அங்க உள்ள கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாத வரைக்கும் நாங்க எதுவும் பண்ண முடியாதுன்னு. சரி, எனக்கு பார்வதிய புடிச்சிருக்கு திவாகர் மேட்டர்ல. ஒரே ஒரு நிமிஷம் ரேணு இத மட்டும் சொல்லிடுறேன். பார்வதி திவாகர் மேட்டர்ல எனக்கு புடிச்சிருக்கு. செருப்பு காட்டி செருப்பு எடுத்து அடிப்பேன் இப்படி பேசினா அப்படின்னு அந்த புள்ள சொல்லிச்சு. வென் இட்ஸ் நோ, இட்ஸ் நோ. ஆனா எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல திவாகர். திருப்ப திருப்ப அத பண்ணிக்கிட்டு இருக்காரு. அரோரா ஒரு படி மேல போயி முத்தம் குடுனா முத்தம் குடுக்குது. கட்டி புடின்னா கட்டி பிடிக்குது. மடியில படுக்க போட்டு தாலாட்டு பாடி தூங்க வச்சுக்கிட்டு இருக்கு. அத விட கொடுமை இன்னைக்கு காலைல நான் பார்த்தேன்டாம். ஒரு சாங்குக்கு இவரு முட்டி போட்டு கை நீட்டி பார்த்தேன். வாரணமாயிரம் சூர்யா மாரி ஏன்? ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த அம்மா அப்படியே தலையிலேருந்து சூர்யா கண்ணம். மாதிரியா ரோஷினி? இல்ல இவ்வளவு இல்ல. நேரம் பேசுற வரைக்கும் நான் மியூட் எடுக்கல. அவங்கள மரியாதையா வந்துட்டு வாபஸ் வாங்க சொல்லுங்க. வாபஸ் வாங்குங்க சரி, ரோஸ். சூர்யா இதெல்லாம் வந்து நாங்க டூப்ளிகேட் சூர்யா மாதிரி. எங்க வாட்டர் மெலன் அவர் அதுக்கு தானே ஃபேமஸ் ஆனாரு. லோ பட்ஜெட் சூர்யான்னு வேணா வச்சுக்கவா? நோ பட்ஜெட். இல்ல 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 இது வேணாம் நோ வேணாம் சூர்யாக்கே பட்ஜெட். வேணாம். அசிங்கம். அவன வந்து இல்ல இல்ல. தன்னை வந்து ஒரு முழு ஹீரோவாவே இந்த மனசுல நினைச்சுக்கிட்டு ஒண்ணு பண்ணாரு. அப்படி சொல்லுங்க. அப்படி நினைச்சிட்டு ஒண்ணு பண்ணாரா? அதுக்கு அரோரா தலையிலேருந்து நெஞ்சு வரைக்கும் ஒரு தடவு தடவுனாங்கல்ல. எனக்கு அத பார்க்கும்போது எக்ஸ்க்ளூசிவ் சப்ஸ்கிரிப்ஷன்ல இந்த மாரி கன்டென்ட்லாம் இருக்கும். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்றேங்கன்னு இன்டைரக்ட்டா சொல்ற மாரி இருந்துச்சு. லிட்டரலா எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. இல்ல இது வந்து எதோட வெளிப்பாடா நான் பார்க்கிறேன்னா, விஜேஎஸ்ன்னு ஒருத்தர் இருக்காருல்ல. ஓகேவா? ம்ஹ்ம். அவரு போன வாரம் ஒரு வேல அந்த பார்த்தார்ல. 18+ மேட்டரா? உங்க காம்போ சூப்பர். திவாகர் அண்ட் வினோத் நல்லா பண்றீங்க. சூப்பர் காம்போ அப்டின்னதுமே, துஷாரும், அரோராவும் கன்டென்ட்ட எப்படி போய் இப்ப விஜய் டிவி இவங்க கிட்ட பிச்சை எடுத்தா, இவனுங்க போய் இவங்கிட்ட எதையாவது பண்ணாவாவது கன்டென்ட்ல தெரியும்ன்ற ஒரு மைண்டுக்கு வந்துட்டாங்க. அதனால தான் வந்து நான் பார்க்குற இந்த வாரத்துல வந்து அரோராவும், துஷாருமே வந்து பார்த்தீங்கன்னா, பர்ப்பஸ்ஃபுல்லாவே இன்டென்ஷனலா போய் திவாகர்ட்ட வந்து, "அண்ணே நீங்க இது பண்ணலாம் அண்ணே. நம்ம அந்த டயலாக் சொல்லலாமா? இந்த டயலாக் சொல்லலாமா? டேய்! நீ அழகா தானடா வெளியில டான்ஸ் ஆடி வீடியோ போட்டுக்கிட்டு இருந்த. அவன் கூட போய் நீ ஏன்டா சேர்ந்து பண்ற?" அப்படின்னு இருந்துச்சு. பட் அதோட கன்டினியூட்டி என்ன ஆச்சுன்னா, நீங்க சொன்னீங்கல்ல தடவுனாங்கன்னு. அடுத்து இவரு வந்து அவங்களோட பூப்ஸ பாப்பாரு. ஓகே. அப்படியே லிட்டரலா பாத்துட்டு இருக்கும்போது, உடனே அவங்க சொல்லுவாங்க, "எங்க பாக்குறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, சீன்னு சொல்லிட்டு அவ போயிருவா. அதான் அந்த அந்த அதோட எண்ட் பாயிண்ட் அதா தான் இருக்கும். சோ அந்த பொண்ணு விளையாட்டா தான் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. நீங்க சொல்றத நான் அ பார்ஷியலா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. அவரு அப்படின்றது தெரிஞ்சிருந்து நீங்க போய் அப்படி தடவுறீங்க அப்படின்னா வந்து, அது உங்களுக்கு எகெயின்ஸ்ட்டா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது அந்த சாங் முடியறதுக்குள்ள நடந்துருச்சு. உடனே அவங்க சீன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இத்தன பேர் சீன்னு சொல்லியும் இந்த ஆள் அத மாத்திக்கல அப்படின்றது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அண்ட் வென் கம்ஸ் டூ திஸ் வார்னிங் லெட்டர் ஆர் சம்திங் கார்டு குடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட் சீசன்ல இவங்க எல்லாருமே இது பண்ணாங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிரதீப் வந்து நாங்க கதவு பொண்ணுங்கலாம் இருக்காங்க. நீங்க கதவ லாக் பண்ணிட்டு யூரின் போங்கன்னு நாங்க சொல்லியும் இவரு கேட்கல. அப்படின்றது கான்டெக்ஸ்ட்டா இருந்துச்சு. இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா வந்து, அவரு இருக்காங்கன்னே தெரியாம உள்ள போயிட்டாரு. ஒண்ணு கேர்ல்ஸ் யாராவது இருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு அவர் உள்ள போயிருக்கலாம் அப்படின்றது கான்டெக்ஸ்டா இருக்கு. இதுவுமே வேற மாதிரி இருந்து அத ஒரு கம்ப்ளைண்ட்டா ரைஸ் பண்றாங்க. இல்ல நமக்கு பார்க்கும் பொழுதுவே நமக்கு அப்படி தெரியுதுன்னா, கம்பல்சரி குடுத்துருவாங்கன்னு நான் நெனைக்கிறேன். மேபி இதுல மாற்று இல்ல கருத்து இருந்தா நீங்க டாம். சொல்லலாம். நான் ம், எங்க எனக்கு அரோரா மேல கோவம்னா, சீன்னு சொல்லிட்டு போனா தானே! மதியம் 3 ம். மணிக்கு அவளே தான் மடியில படுக்கவும் வச்சிருக்கா. வச்சிட்டு இருந்தா. இத நானே பார்த்தேன் இன்னைக்கு லைவ்ல. அப்ப எனக்கு இங்க தான் இது பிரச்சனையாவே வருது. வென் சாரி அரோரா. ஆண்டவனே வந்தாலும் உன்ன காப்பாத்த முடியாது. ஒரு அபார்ட்மெண்ட் பக்கத்துல இருக்கிறன்ற பாவத்துக்கு நான் ஒரு 2 வேலிட் பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சேன்.
நீ அத டிஸ்யூம் பண்ணிட்ட. ஐ அம் சாரி ரோஷ். யூ கேன் டாக். அப்ப அதுதான் அங்கதான் நான் பார்வதி கிட்ட பார்வதி அந்த ஸ்டாண்ட்ல நெருங்கல அண்ணாலும் கூப்பிடுற ஸ்டாண்ட்ல நெருங்கல உனக்கு மரியாதை இல்ல நீ இப்படி பேசக்கூடாதுங்கிறத நிக்கிறாங்கல்ல அப்போ உனக்கு இது அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா யூ ஷுட் ஹவ் ஸ்டாப்ட் ஹிம் ரைட் தேர் சீன்னு சொல்ல முடிஞ்ச விளாட்டு மத்தியானம் மண்டபத்துல படிக்க வைக்க உனக்கு ஓகேவா அப்ப மட்டும் உன் பாடி பச்சனை பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வருது இல்ல இல்ல நான் ஒரே ஒரு பகிரங்க மன்னிப்பு கேட்க நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வீக்ல கெமி வாட்டர்மெலன் சண்டையில கெமி வந்து வாட்டர்மெலனை அவன் தர்பூசை பார்த்து நீ என் இடுப்பை பாக்குறேன்னு சொல்லுவான். அப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து கெமியை அடிச்சோம். ஆனா இப்ப தோணுது யா அவன் யா இடுப்பு இல்ல அவன் இடுப்பு தான் நோ 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 பார்த்திருப்பானோன்னு தோணுது. இல்ல உங்களுக்கு ஆசிக் தோணுது. பட் நான் திரும்பவுமே அத இ- வேலிடேட் பண்ணேன். அது அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு அது பொருந்தாதுன்னு நான் நினைக்கிறேன். ம், ம். இந்த இன்ஸ்டன்ஸ்ல இவர் இன்டென்ஷனலா இப்படி பண்ணாருன்றது புரிஞ்சுக்க முடியுது. அந்த இன்ஸ்டன்ஸ்ல அவர் ஐ மீன் அந்த இன்ஸ்டன்ஸ்ல அவர் அதை இல்ல பண்ணல. இல்ல ஏன்னா நான் பண்ணுவேன். திரும்பவும் நேத்து அந்த வீடியோ பார்த்தேன். யா யா ம், 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 இல்ல ம். அரோராக்கு நடந்தது கொஞ்சம் கொடூரமான அந்த பொண்ணே சொல்லிடுச்சு ஐயோ எங்கேயா பாக்குறேன்ட்டு அது ரொம்ப ஆக்வர்டா இருந்தது நான் லைவ்ல பார்த்தேன் அந்த இது அதுக்கப்புறம் இங்கேயும் கட் பண்ணி போட்டிருந்தாங்க அது ரொம்ப ஆக்வர்டா இருந்தது இல்ல அவன் சுபிக்ஷாவெல்லாம் அப்படி பாக்குறான். எனக்கு ஏங்க அதுதான் இதா இப்போ இருக்கு. அந்த இப்போ பொண்ணு ஒரு 13 மினிட்ஸ் முன்னாடி ஒரு வீடியோ சொல்ல நான் விஜய் பர்வதி கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிருக்கேன் அது வியானா வந்து ஏங்க அது நீங்க தங்கச்சின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது கண்டென்ட்டே நல்லா லவ் கண்டென்ட்லாம் நல்லா இருக்காது அவனுக்கு என்னமோ எவனோ எதோ சொல்லி கொடுத்துருக்கான் இங்க வந்தா கல்யாணம் நடந்திருக்கும் லவ் கண்டென்ட் வெளில போய் கல்யாணம் பண்ணிப்பாங்க அது எவன் தான் எனக்கும் தெரியல இல்ல எனக்கு அதை விட எங்க தெரியுமா மனசு வருத்தம் நான் எனக்கு ஒரு போஸ்ட் அது பார்த்தேன் டாம் இல்லடா. டாம் கிடையாது. டாம் டாம். டாம் தொண்டை உட்டா கட்டியிருக்கு தோம் ரொம்ப தோம் முக்கியமா தோம். தொண்டை கட்டினதுல வந்து பேசுனதே பெருசு இல்ல ரொம்ப முக்கியமா குட்ஸ் குட்ஸ் குட் 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 குட். யா யா சொல்லுங்க அஹ் சொல்லுங்க. சபரியை விட திவாகருக்கு 2 வயசு தான் பெருசா சரியாச்சு அவர் 2 வயசு தான் பெரியவரும் ஓகேவா சோ ஒரு போஸ்ட் நான் பார்த்தேன் அழகா இருந்தா மட்டும்தான் நீங்க எல்லாம் வரவேற்பீங்க ஒருத்தர் சபரி மேல இப்படி எதுவுமே வைக்காத நீங்க திவாகர் அழகா இல்லைங்கிறதெல்லாம் ஒரு மேல எவ்வளவு பெரிய அக்யூசேஷன் எல்லாம் வைக்கிறீங்க அவரை எடு செருப்ப வெறுக்கிறீங்க நாயே அப்படின்னீங்களா? எனக்கு யாரா நீ சாரி. என்னை நீங்க யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஐ அம் சாரி. யா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு புரியல எங்கந்திரா நீங்க எல்லாம் வரீங்க திவாகர் சப்போர்ட் பண்ணி இப்ப சேனல்லையுமே அப்படிதான் கேட்டாங்க திவாகர் மேல கம்ப்ளைண்ட் வச்சு திவாகர் நாமினேஷன் வந்தா திவாகர் டாப் 1ல இருக்க மாட்டாருன்னு நீங்க சொல்றீங்களா அப்போ சொல்லுங்க அப்படின்னாங்க நாங்க காலைல ஸ்பேஸ்ல எல்லாருமே வாயடைச்சு போய் நின்றுட்டோம் பதில் பேச முடியல இந்த கிரிஞ்ச ஓட்டு போடுற மக்களே தயவு செஞ்சு நான் சொல்றேன் வேணாம் I பண்ணாதீங்க I wasted 2 vote last week da Ganna. I'm sorry for that. திவாகருக்கு ஓட்டு போட்டோமா Moving forward. Yeah, 2 சரி votes. அடுத்த இல்ல 10 இல்ல ஏன்னா அவங்க செகண்ட் மத்தவங்கள சப்போர்ட் பண்ணி பார்க்கும்போது வேற பேசுனாங்க ரோஷினி 2 வீக்கா. அடுத்த 5 நிமிஷம் நான் என் ஸ்பேஸ் டைம் உங்களுக்கு தரேன் மேல ஏறி யார் வேணா டாம் அடிக்கலாம் அந்த 2 ஓட்டுக்கு கூப்பிடலை. ஏங்க சரி அந்த அப்ப எவனையுமே பிடிக்கலங்க. இந்த ஆளு எதையோ ஏன் முக்கி அப்ப முக்கி கண்டென்ட் இவன் மட்டும் தான் கொடுத்துட்டு அழகா இருந்தாரு யாருமே கொடுக்கல அதனால வந்து பாருங்க சபா கரெக்டா பேசுறாரு. இந்தாங்க சபா வச்சுக்கங்க ஹார்ட். குட் எங்க மார்னிங். ரேணு ரொம்ப நேரமா கை தூக்கிட்டு இருக்காங்க. ரேணு உங்க கை வலிக்கிறது எங்களால பார்க்க முடியல ப்ளீஸ். நான் ரோஷினி கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்லலான்னு வந்தேன். ட்ரையாங்கிள் வாடா. இல்ல, சொல்லுங்க. இல்ல. அவங்க ரோஷினிக்கு வந்து கேட்டாங்கல்ல, இது வந்து சேனல் வந்து கேட்குறாங்க அப்படின்ட்டு. உண்மையிலேயே வந்து அந்த கன்சர்ன் வந்து உள்ள இருக்கிற யாராவது ஒருத்தர் ஓப்பன் பண்ணா தான் அவர் மேல கம்ப்ளைண்ட்டா ரைஸ் பண்ணும்போது தான் அதுக்கு ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்பாங்க. அத நான் அக்ரி பண்ணிக்கிறேன். ஆனா உள்ள இருக்கிற பொண்ணுங்க வந்து அத எடுக்க மாட்டாங்க. ஏன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு ஜோக்கரா பார்க்குறாங்க இவர. இவருக்கு வந்து எதுவுமே இவரு கிடையாது. இவர் வந்து ஒரு பெரிய மனுஷன் கிடையாது. இவர் ஒரு ஜோக்கரா பார்க்குறாரு. அவர வந்து இது பண்றதுக்கு அவங்களுக்கு எந்த விதமான இதுவுமே இல்ல. அது ஒரு ஃபர்ஸ்ட் காரணம். செகண்ட் காரணம் ஏற்கனவே சீசன் 7ல இது நடந்திருக்கு. அது நடக்கும்போது அப்ப கேர்ல்ஸ்க்கு யாருமே வெளியில இருக்கவங்க யாருமே சப்போர்ட் பண்ணல. உள்ள என்ன நடந்தது அதுல நெறைய கான்ஸ்பிரசி இருக்கு. ஒரு சைடு வந்து ஒருத்தர் கரெக்ட்ன்னு சொல்லுவாங்க. இன்னொரு சைடு வந்து தப்புன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த கான்ஸ்பிரசி எல்லாம் இருக்கு. உங்க வாய்ஸ் அதனால பிரேக் ஆகுது. ம். இப்ப திரும்பவும் பிரேக் எதுவும் ஆயிடுச்சு. கேட்கல பிரேக் ஆயிடுத்து. ஆனா ஊடால இப்போ அவனே இவனேன்னு ஏதாவது சொன்னீங்களா ரேணு? ஊடால இப்ப வந்து கேக்குதா? திவாகர் அவனே இவனேன்னு கேக்குதுண்ணே ஏதாவது சொன்னீங்களா? இல்ல. நான் அவனே இவனெல்லாம் சொல்லல. அவருன்னு தான் சொல்லல. சொன்னேன். சரி நான் ஓகே ஓகே. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த சீசன் 7ல கான்ஸ்பிரசி தியரிஸ் நெறைய பேருக்கு நெறைய இருக்கு. ஆனா எண்ட் ஆஃப் த டே அடி வாங்குனது அந்த பொண்ணுங்க தான் வெளியில.
அந்த பயத்திலேயே வந்து நெக்ஸ்ட் சீசன்ஸ்ல வர எந்த பொண்ணுங்களும் தே ஓன்ட் கோ அகேன்ஸ்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் ரெட் கார்டுக்கு போக மாட்டாங்க அப்படின்றது தான் எனக்கு தோணுது. இதுதான் வந்து உள்ள ட்ரூ. ஆனா ஃபர்ஸ்ட் நடக்கிற விஷயம் உள்ள என்ன, இவரை வந்து ஒரு மனுஷனாவே அந்த பொண்ணுங்க வந்து அரோரா பண்றது எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் ஆன் தட். அரோராக்கு டிஃப்ரெண்ட் அஜெண்டா இருக்கலாம், இதெல்லாம் இருக்கலாம். நான் மற்ற பொண்ணுங்க வந்து அவரை வந்து ட்ரீட் பண்ற விதமே வந்து அப்படிதான் இருக்கு. பாரு வந்து ஒரு லைன் வந்து டிரா பண்றாங்க, இதுக்கு மேல நீ வரக்கூடாதுன்னு. அது வந்து பாருவோட இது அது அது வந்து பாரு டிசைட் பண்றது. அது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதைத்தான் எல்லா பொண்ணுங்களும் பண்ணணும்னு நான் நினைப்பேன். ஆனா அந்த பொண்ணுங்க பண்ணாம இருக்கிறதுக்கு ரீசன் வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த 2 ரீசனா தான் இருக்க முடியும்னு தோணுது. ஆனா ரோஷினி கேட்ட ஆன்சர் வந்து என்ன, வித்தவுட் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாம சேனல் எந்த விதமான இதுவும் ஆக்ஷன்ஸும் எடுக்க மாட்டாங்க. பட் அண்ட் இல்ல ரோஷ் இது வந்து சேனல் காலைல வந்து ஸ்பேஸ்ல கேட்டாங்களா ரோஷ்? கால்ல ஜோ வந்து சேனல்ல இருந்தாரு காலைல டாம். ஓ அப்போ ஓகே ஓகே. ஓ லிட்டரலா நான் இவங்களோட ஸ்பேஸ் இன்டர்வியூக்காகவா? ஓகே ஓகே. அப்சரா இன்டர்வியூக்கு அப்போ ஸ்பேஸ் போட்டு சட்டார்னு அடிச்சுக்கிட்டு இருந்தேன் சேனல்ல. ஓகே. அதோட அவரு இங்கேருந்து 4 கொஸ்டின் இருக்கு. அந்த 4 கொஸ்டினுக்கு நீ பதில் சொல்ற. ஏன்னா நேத்துமே அவரோட ரிவ்யூல என்ன பத்தி ஏதோ பேசியிருக்காரு போல. சோ யாரு கமருதீன நாங்க நேத்து காப்பாத்த ட்ரை பண்ணோம் ஆதிரை விஷயத்துல. சோ அத பத்தி ஏதோ பேசியிருப்பார் போல. இன்னைக்கும் ஒரு இந்த சைடுல 4 கொஸ்டின் இருக்கு. அதுக்கு நீங்க பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்போ நான் ஓகே. எல்லார்கிட்டயுமே தான் வச்சேன். அவர் சொன்ன கொஸ்டினுக்கு யார் வேணா ஆன்சர் பண்ணலாங்கிறது தான் வச்சோம். பட் சேனல் ஓகே. அதுல ரொம்ப கிளியரா இருக்காங்க டாம். அவங்களா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ற வரைக்கும் இவங்க கொஸ்டின் ரைஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் ரேணு அப்புறம் சொன்ன எதுக்குடா 60 கேமரான்னு கேட்டீங்களா? அப்போ ஐயோ நான் எதுக்குங்க? சொன்னேன், ம் ம். அவங்க என்ன அடுத்தது வச்சாங்கன்னா, திவாகர ஒரு கோமாளியா மட்டும் தான் பாக்குறாங்க. ஸோ அவங்க கோமாளியா பார்க்கும்போது, திவாகர் பேசுறதோ, திவாகர் பண்றதோ யாருக்குமே அங்க தப்பா தெரியல. அப்போ இத நீங்க வந்து எப்படி அஃபெண்ட் பண்றீங்க? உங்க கன்சென்ட் என்ன? அப்படின்னு என்ட்ட வச்சாரு. நான் அதுக்கு என்ன சொன்னேன்னா, அப்போ ஒரு கோமாளி வந்து தப்பான இடத்துல தொட்டா காமன் காமனான இப்ப ஷோன்னு விட்டுறலாம். காமனான ஒரு இடத்துல அந்த மாரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, ஏதோ ஒரு பொண்ணுக்கோ, யாருக்கோ விட்டுட்டு போயிரணுமா? கடந்து போயிரணுமா? அவ பைத்தியம், அவன் கோமாளின்னு. இல்ல. அப்படி போயிர்றோமா? அப்ப இது ஷோங்கிறதுனால மட்டும் இந்த பெர்ஸ்பெக்டிவ் வைக்கிறது எப்படி ஜோ சரி? மேக்கர்ஸ்க்கு அது இருக்கணும்ல. இது தப்புனா அது ம். தப்புன்னு ஆனா அப்படின்னு. என்ன பொறுத்தவரை ரோஷினி அது அவங்க சேனலுக்கு மேலதான் கல்பிரிட்னே சொல்லுவேன். ஏன்னா நெகட்டிவா அவர் வெளியிலே கேஸ்ட் பத்தி அவ்வளோ இது நெகட்டிவா பேசுறாரு. அவரோட இதை வந்து அவ்வளோ தற்பெருமையா இது பண்ணும்போது இந்த மாதிரி ஆட்களை இவங்க ஏன் உள்ள எடுத்தாங்க? அதனால ஏங்க ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கல்பிரிட் வந்து அதுதாங்க சேனல் தான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன். ஸோ இல்ல அதனால இல்ல அவங்க சேனல் அவங்ககிட்டே பாம் வைக்கிறவங்ககிட்ட எப்படி பாம் எடுப்பாங்க அந்த கான்செப்ட் மாதிரி தான் எனக்கு தோணுது. கரெக்டா டாம்? இல்ல சேனலுக்கு வந்து அவனை கண்டிப்பா நீங்க அவங்க அவங்க பிரதீப்பையோ இல்ல வந்து அவர் தூக்குறது கமல் சாரோட ஈகோ ஓகேவா. ஆனா சேனலுக்கு இவன் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 25 நாள் 30 நாள் இருந்தாலாவது டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகும். அவன் பண்ற அந்த கோமாளித்தனத்தை இங்க வந்து ரீல்ஸ் பண்றாங்க ஏதோ வந்து அந்த இதுவாகுதுல அதனாலயாவது அவனை வச்சிருப்பாங்களே தவிர்த்து மற்றபடி அவனை அனுப்பணுன்ற ரீசன் அவங்களுக்கு வேலிடே கிடையாது. அவங்க வந்து இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா கண்டிச்சு தான் விடுவாங்களே தவிர்த்து நீங்க சொல்ற மாதிரி ரெட் கார்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க அன்டில் இங்க வந்து சபா ம் சாரி ஹோஸ்ட் உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். எனக்கு ஆமா நோட்டிபிகேஷன் எனக்கும் 2வது வந்துச்சு. தடவை காட்டுது. ம் பக்குன்னு ஸ்பேஸ் போயிரும். கொஞ்சம் வெளில போயிட்டு வாங்க பார்க்கலாம் சட்டுன்னு. புரியல. ஹோஸ்ட் வெளியே போயிட்டு ஆமா வரோங்களா? ஹோஸ்ட் ஆமா சம் ஹோஸ்ட் சட்டுன்னு வெளில போயிட்டு வந்தா ரீகனெக்ட் ஆயிடும். ஐ திங்க் இல்லைன்னா ஷி வில் பி ஸ்பேஸ் பேக். ஷட் அதாவது ஆயிடும். கால் வந்திருக்கும் நினைக்கிறேன். இல்லைன்னா ஸ்பேஸ் ம். ஷட் ஆயிடும். என்ன சொல்லணும்னா சாரி. அவங்க கண்டிப்பா வந்து திவாகரை வந்து வெளியில விட மாட்டாங்க. அவங்க ஜஸ்ட் வந்து ஒரு வார்னிங் மாதிரி ஏதாவது கொடுத்து எல்லோ கார்டா இல்லைன்னா வார்னிங் மாதிரி அது எல்லோ கார்டு கூட அவ்வளவு தூரம் போக மாட்டாங்க. ஆனா ஏதாவது சொல்லிட்டே விட்டுருவாங்க. அதனால வந்து என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. இன்னைக்கெல்லாம் வந்து ரொம்ப இரிட்டேட்டிங் ஆயிடுச்சு எனக்குலாம். நிறைய விஷயம் வந்து இந்த வியானாவெல்லாம் கூப்பிட்டு வந்து இந்த கியூசி செக் பண்ணும்போது அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப வியர்டா ஃபீல் பண்ணுச்சு. ரொம்ப ரொம்ப அது எனக்கே நான் எங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற 24/7 காமிச்சாங்களான்னு தெரியல. சரி இதுல எபிசோட்ல காமிச்சாங்களான்னு தெரியல. 24/7 பார்க்கும்போது அந்த பொண்ணோட ஃபேஸே வந்து சரியில்லை. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப இதுவா இருந்துச்சு. ஆமா அப்படிதான் இருந்துச்சு. வேற யாராச்சும் பேசுங்களேன். ஹோஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல வேற ஆண்ட்ரைஸ் யாராவது பண்ணாங்களே இப்போ. ஹோஸ்ட் இல்ல அவங்க ஹோஸ்ட்
இருக்காங்க. அவங்களுக்கு பக் இஷ்யூஸ் மைக் அன்மியூட் பண்ணி இல்ல அவங்க ஆ பேசுறாங்க ஆனா கேட்கல. கேட்கல. ஆமா. பக் இஷ்யூ இருக்கு. வேற யாராச்சும் பேசுறீங்களா?